பொதுவாக ஒரு அடிக்கடி வழக்காக இருந்தால் கூட ஒரு எஃப்ஐஆரை சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்கள் நிறைய வழக்கில் தேடி இருக்கோம். ஆனால் இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து ஒரு நாளிலேயே எப்படி சிடிஎன்எஸ்ல அப்லோட்? உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனாக இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? நாங்களே தேடி இருக்கோம் சார், சர்ச் பண்ணியிருக்கோம் சார். 1-2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே அப்லோட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் ஆம்ஸ்டாங் கேஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆகியும் எஃப்ஐஆர் பதிவு நீங்க பண்ண முடியல. அதுக்கு எஃப்ஐஆர் ஆமா, ஆம்ஸ்டாங் கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நீங்க வந்து சிசிடிஎன்எஸ்ல இது பண்ணல. ஆனா இந்த இதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு அவசரம்? சார் அதான் சொல்றேன், அப்லோட் பண்ணிடுவோம் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னல டெக்னிக்கல் கிளிச்சில் அந்த ஐபிஎஸ்ல இருந்து பிஎன்எஸ் ஆனதுல இது கொஞ்ச நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்றதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க. உங்க கருத்து நினைக்கலங்கன்னா அரசியல் இது கிடையாது, பேட்டி கிடையாது. நீங்க காவல்துறையில ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்கலாம் கேட்கலாம். நீங்க அதோ நீங்க உங்களுக்கு என்ன அதுல டவுட்னு கேளுங்க. அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம் சார். அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே சார். கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும். காவல்துறையில் நாங்க அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்கு சார். 70 சிசிடிவில 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதுலயும் தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சுதானே பிடிக்கிறோம். அடுத்து இப்போ அந்த பொண்ணுடைய அடையாளத்தை வெளியிடப்பட்ட 56 ஒர்க் பண்ணி அந்த பொண்ணுடைய அடையாளத்தை ஒரு வகையில எஃப்ஐஆர் வெளியானது பிறகு வெளியே வந்திருக்கிறது. இப்ப அதை மறைப்பதற்காக அடுத்த கட்டமா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்போம்? காவல்துறை சார் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆச்சு. இனிமேல் வெளியே சொல்றவங்க மேல கேஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப வெளியிட்ட பிறகு சமூக வலைதளங்கள் சூழல் இருக்கு. அதான் அவங்க மேல நடவடிக்கை, இதுக்கு மேல வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்போம். இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் அந்த புகார் தெரிவிக்கிறாங்க. இது போல வரக்கூடிய புகாரின் மேல ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படும்ல. இந்த மாதிரி ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம் 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, ஈவினிங் நம்பிக்கையோட கொடுக்கறாங்க. அடுத்த நாள் கூட அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணிருக்கிறோம். இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்குது. முதல்ல சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன். One by I'll answer all your questions. Go one by one. Sexual abuse or rape been okay. Sir, ஞானசேகரன் மீது வேற யாரும் மாணவிகள் வந்து புகார் கொடுத்திருக்காங்களா? என்ன சார் எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் சொல்லிட்டேனே சார், இது வரைக்கும் புகார் காவல்துறைக்கு வரல. இதுக்கு மேல ஏதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். இல்ல புலன் விசாரணையில எங்க தகவலுக்கு எங்க நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்போம். இது வரைக்கும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும். எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடிதான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. சார், இன்னைக்கு அதிமுக குறிப்பா சில கட்சிகள் சார்பாக போராட்டம் பண்ண வராங்க. அவங்க முன்கூட்டியே கைது பண்ண என்ன காரணம்? ஏன் அதுக்கு அனுமதி தரலன்னு பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. அது காவல்துறையில எடுக்கக்கூடிய முடிவுங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுமக்கள் எல்லாத்தையும் மறிச்சுட்டு நம்ம வர முடியுமா? பொதுமக்கள் நல்லதான் முக்கியம் நம்மளுக்கு. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி போய் ரோட்ல மறியல் பண்றவங்க நம்ம அனுமதிக்க முடியாது. ஒரு அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்கு. அங்க டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிப்டா போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிப்ட், 49 பேர் ஒரு ஷிப்ட், அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிப்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்றாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம்.
அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் 6 கேட் இருக்குது, அது இல்லாம ஒரு 11 கேட் இருக்குது. இதை தவிர எப்படி உள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாம் எங்க வந்து சின்னதா இருக்குது, உடஞ்சிருக்குது, ஆராய்ச்சி இது பண்ணிட்டு இருக்கோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பா பலப்படுத்தும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா மத்த பல்கலைக்கழகத்துல என்ன மாதிரி நம்ம வந்து பலப்படுத்த போறோம்? அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது. போதும் சார், அது தெரியும் எல்லாத்தையுமே புலன் விசாரணை உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல சார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் மேட்டர் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணுங்கிறது. பாதுகாப்பு இருக்க இடம் ஃப்ரீயா அந்த இடத்துல அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போறதுக்கு காலையிலயும் மாலையிலும் அலோவ் பண்றாங்க. பொதுமக்களே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது உள்ளார போற வருதுன்றதுல சந்தேகப்பட்டா நிறுத்தி கேட்கறாங்க. அதனால இது எப்படின்னு விசாரிச்சு சொல்றாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல் நிலைய எல்லைக்குள்ள வருது. இது அதை 3 செக்டரா பிரிச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஏ செக்டார்ல வருது. இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு 3 பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அந்த 3 பெட்ரோல் வெஹிக்கிள் அட் அ டைம்ல ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே இருந்திருக்கும். நீங்க அந்த பக்கம் போறவங்களாம் தெரியும், இந்த கேட்ல இருப்பாங்க, எல்லாம் அந்த காந்தி மண்டபம் கேட்ல இருப்பாங்க. அது இல்லாம 2 வீலர் பெட்ரோல் இருக்கு செக்டார் பேது. இது வந்து பொதுவா வெளியே பார்ப்போம், உள்ளார ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். இதுக்கு மேல எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறதுன்னு யோசிப்போம்.